لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد. قال الله تعالى في كلامه الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الرسول كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم. صدق الله المولانا العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: ما أكل أحد طعاما قط خيرا له من أن يأكل من عمل يده. وإن نبي الله داود عليه السلام كان يأكل من عمل يده أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இந்த ஜும்ஆவினுடைய நாளிலே ஜும்ஆ தொழுகைக்காக வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆங்கில மாதத்தில் மே 1ஆம் தேதியை உழைப்பாளர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. மே 1ஆம் தேதியை உழைப்பாளர்களின் தினமாகவும், உழைக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களை போற்றக்கூடிய வகையிலும் அவர்களினுடைய மேம்பாடுகளை குறித்து பேசக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த மே 1ஆம் தேதி எல்லா பகுதிகளிலும் அனுசரிக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், அரசாங்க விடுமுறை முதல் கொண்டு இந்த 1ஆம் தேதி உழைப்பாளர்களை மேம்படுத்தும் வகையிலே, அவர்களை பாராட்டும் வகையிலே அரசாங்க விடுமுறையாக அறிவித்து பல்வேறு இடங்களிலே விடுமுறைகளும் விடப்படுகிறது. ஆக உழைப்பாளர்களின் மேம்பாடுகளும் அவர்களை குறித்து இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய சில நன்மையான காரியங்களையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் எல்லாவற்றையும் வலியுறுத்துவதைப் போல ஒரு மனிதன் உழைப்பாளியாக இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது. ஒரு மனிதன் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் அடுத்தவர்களின் கரங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. குறிப்பாக ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் எல்லா நிலைகளிலும் தனித்துவமானவனாக, யாரையும் யாரிடத்திலும் எதிர்பார்க்காதவனாக, தன்னுடைய சுய உழைப்பிலே, தன்னுடைய சுய முயற்சியில் எல்லா நேரத்திலும் முன்னேறக்கூடியவனாக, போராடக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது. உழைப்பு என்பது ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு விஷயம். உழவாத மாடும் உழைக்காத மனிதனும் கெட்டு போவான் என்று சொல்லுவார்கள் தமிழிலே. உழவுக்கு பழக்கு என்று சொல்லுவார்கள் மாட்டை. ஏனென்றால் உழுவாத ஒரு மாடு வீணா போயிடும். அதே மாதிரிதான் உழைக்காத ஒரு மனிதனை வீணா போயிடும். உழைப்பு என்பது எல்லாவற்றிலும் ஒன்றி போயிருக்கிறது. நாம் எதையெல்லாம் இந்த உலகத்தில் ஆச்சரியமாக பார்க்கிறோமோ, அது உலகத்தில் 7 அதிசயங்கள் 8 அதிசயங்கள் என்று சொல்கிறார். தாஜ்மஹால்ல இருந்து என்னெல்லாம் இருக்கிற உலகத்தில் எதெல்லாம் அதிசயங்களாக இருக்கிறதோ,
துபாயில் இருக்கிற புருஜ் கலீஃபாங்கிறான். கன்னியாகுமரியில் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பாலம் முதல் கொண்டு நம் கண்களுக்கு தெரியக்கூடிய ஒவ்வொரு கட்டிடங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் ஆயிரக்கணக்கான உழைப்பாளர்களின் உழைப்பிற்கு பின்னால் வந்தது. நாம் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயமும் ஒவ்வொரு உழைப்பாளர்களுடைய உழைப்புக்கு பின்னால் நமக்கு கிடைத்திருக்கிறது. தண்ணி கொண்டு இருக்கா? சரி. ஆக சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒருவருடைய உழைப்பிற்கு பின்னால் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் சாப்பிடுகின்ற உணவு அல்லாஹ் டைரக்டாக நமக்கு கொண்டு வந்து இறக்கலை. அல்லாஹ் நினச்சிருந்தா வானத்திலிருந்து உணவு கொண்டு வந்து நம்ம கொடுத்துருக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? மண்ணு செல்வாவை வானத்திலிருந்து உணவு இறங்கும். எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அப்படி கொடுக்கல. எல்லாவற்றையும் ஒரு காரியத்திற்கு பின்னால் அல்லாஹ் உருவாக்கினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலில் இந்த உலகத்தில் அல்லாஹ் இறக்கிய போது சொர்க்கத்திலிருந்து வந்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சொர்க்கத்தில் இருக்கின்ற வரை அவருக்கு எந்த உணவு தட்டுப்பாடும் இல்லை. எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உலகத்திற்கு அனுப்பியதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பசிக்கிறது, சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. அப்பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளின் மூலமாக சில தானியங்களை கொடுத்து, ஆதமே நீ இப்படி மண்ணிலே போட்டு விவசாயம் செய்து நீங்கள் உழைத்து சாப்பிடுங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இறைவன் முதலில் ஆதமுக்கு வந்தவுடன் விவசாயத்தை கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆக ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மனிதனுடைய உழைப்பிற்கு பின்னால் வந்தது. நாம் பார்க்கின்ற எல்லா காரியங்களும் ஒவ்வொரு மனிதனுடைய வியர்வைக்கு பின்னால் கிடைத்தது தான். எனவேதான் எல்லாவற்றையும் போற்றக்கூடிய இஸ்லாம் ஒரு மனிதனின் உழைப்பை போற்றுகிறது. 1400 வருடங்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பவர்களை, உழைப்பாளிகளை எவ்வளவு மேம்படுத்தினார்கள், எவ்வளவு பாராட்டினார்கள். அவர்களுக்கு தர வேண்டிய கடமைகளை, அவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய உரிமைகளை எப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றுக் கொடுத்தார்கள். உழைப்பாளர்களினுடைய மாண்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் நபிமார்களுக்கு 2 கட்டளையிட்டான். அந்த 2 கட்டளையும் முஃமின்களுக்கும் தான். என்ன? யா அய்யுஹர் ருசுலு குலூ மினத் தய்யிபாத், ரசூல்மார்களே, நபிமார்களே, நீங்கள் ஹலாலானதை, பரிசுத்தமானதை சாப்பிடுங்கள். வஅமலு சாலிஹா, நல்ல அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், நீங்கள் ஹலாலானதை சாப்பிடுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அதே கட்டளை தான் முஃமின்களுக்கும், நீங்கள் ஹலாலானதை சாப்பிடுங்கள், நன்மையான காரியங்களை செய்யுங்கள். ஹலாலானதை ஒரு மனிதன் சாப்பிட வேண்டுமானால் ஹலாலான முறையில் அவனுடைய உழைப்பை அவன் மேம்படுத்த வேண்டும். உழைப்பின் மூலம்தான் ஒரு மனிதனுக்கு ஹலாலான பொருள் கிடைக்கிறது. எனவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குலூ மினத் தய்யிபாத், நீங்கள் சம்பாதித்தவைகளிலிருந்து நல்லதை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப எல்லா இடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய உழைப்பையும், அந்த உழைப்பை அவன் ஹலாலான முறையில் செய்ய வேண்டும் என்பதையும் குர்ஆனும் வலியுறுத்துகிறது, ஹதீஸும் வலியுறுத்துகிறது. வந்த எல்லா நபிமார்களும் உழைத்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம, இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் ஆடுகள் மேய்த்தார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, ஃபகால அஸ்ஹாபுஹு அன்த யா ரசூலல்லாஹ்,
நாயகமே நீங்களும் ஆடு மேய்த்தீர்களா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குன்து அரஆ அலா கராதீத் அஹ்லி மக்கா. நான் மக்கா வாசிகளினுடைய ஆடுகளை சில ரூபாய் கூலிக்காக நான் மேய்த்திருக்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே மாதிரி வரலாறு தெரியும், நாயகம் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிப்பதற்கு காரணமே நாயகத்தினுடைய வியாபாரத்தின் திறமைதான். பல நாடுகளுக்கு பல ஊர்களை கடந்து சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். வியாபாரத்தினுடைய குழுக்களோடு சென்றிருக்கிறார்கள். இது எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினுக்கு உழைப்பின் மாண்பை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, மா அகல அஹதும் தஆமன் கத்து. ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் என்றால் அவன் சாப்பிடக்கூடிய உணவில் எது சிறந்தது தெரியுமா? கைரம் மின் ஐயகுல மின் அமலி யதீஹி. அவனுடைய கரத்தால் செய்யும் வேலையின் மூலமாக ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் அல்லவா, அந்த உணவு ஆகச் சிறந்தது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு என்றால், உழைப்பை, ஒரு மனிதனுடைய அந்த முயற்சியை அவனுடைய சுயமரியாதைக்கு ஒரு அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த அளவுக்குனா, ஒரு மனிதன் தன் முதுகில் விறகு மூட்டையை சுமந்து வியாபாரம் செய்வது கைருல் லஹு மின் ஐ யஸ்அல ஷைஆ. அவன் அடுத்தவனிடத்தில் யாசிப்பதை விட ஆகச் சிறந்தது. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் அடுத்தவனிடத்தில் யாசித்தால் அவன் கொடுப்பான், இல்லாட்டி கொடுக்க மாட்டான். யம்னஹு வ யுக்திஹி, அவன் கொடுப்பான், இல்லைன்னா கொடுக்க மாட்டான், அது அவனுடைய விருப்பம். ஆனால் யாரிடத்திலும் கேட்காமல் ஒரு மனிதன் தன் முதுகிலே விறகை சுமந்து வியாபாரம் செய்து உழைத்து சாப்பிடுவது அவனுக்கு ஆகச் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எல்லாவற்றிலும் வழிகாட்டிய நாயகம் இந்த உழைப்பின் விஷயத்திலும் இந்த இஸ்லாம் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா விஷயத்தையும் வழிகாட்டியது. உழைப்பாளர்களின் உரிமைகளை வாங்கி தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா கட்டத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேம்பட்டு பேசியிருக்காங்க. ஒரு சஹாபியினுடைய கை வலுத்து போயிருந்தது, அப்படியே டைட்டாக இருந்துச்சு. வேலை செய்து கரம் உரமேறி போய் கிடந்தது. அந்த கெட்டியாக இருந்த கையை நாயகம் பிடிச்சு பார்த்தாங்க. பிடிச்சு பார்த்து அதை செய்து கொண்டிருக்கும் போது பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே அவர் கையை பிடிச்சு பார்க்குறீங்களே, அது என்ன அவ்வளோ நல்லாவா இருக்குது, கெட்டியாகி போயிருக்குது, உரமேறி போயிருக்குது, அவங்க கையை நீங்கள் பிடிச்சு பார்க்குறீங்களே என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கையை விட உலகத்திலே சிறந்த கை எதுவும் இல்லை, இது ஆகச் சிறந்த கை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைத்தவரின் கையை பார்த்து நாயகம் பாராட்டினார்கள் என்று வரலாற்றிலே வருகிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்திலே தனக்கு கீழே வேலை செய்த ஒரு பணியாளனை அவர் தவறு செய்த போது திட்டி விடுகிறார். அவரை மட்டும் திட்டவில்லை, அவர் தாயையும் சேர்த்து திட்டி விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கிடைத்தவுடன் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், அபூதர் இன்னக இம்ரஉன் ஃபீகல் ஜாஹிலியா. அபூதரே, என்ன அறியாமை காலத்தினுடைய பழக்கம் உங்களிடத்தில் இருப்பதை போன்று தெரிகிறதே. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாட்களை நீங்கள் எந்த நேரத்திலும் நீங்கள் அவரை திட்டியது மட்டுமல்ல, அவர்களின் தாயையும் சேர்த்து திட்டி இருக்கிறீர்கள். இது முறையில்லை. உங்களுக்கு கீழிருக்கும் பணியாளர்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அவர்களின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறான். அவர்கள் உங்களுடைய தோழர்கள். எனவே நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்களோ அதை அவருக்கு நீங்கள் சாப்பிட கொடுங்கள். நீங்கள் எதை அணிகிறீர்களோ அந்த ஆடையை அவர்களுக்கு நீங்கள் அணிவியுங்கள். அவர்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ அதற்குண்டான வேலையை அவர்களுக்கு கொடுங்கள். அவர்கள் செய்ய முடியாத வேலையை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை செய்யக்கூடிய உழைக்கக்கூடிய மக்களின் உரிமைகளை 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த சமூகத்திலே சொன்னார்கள்.
கொஞ்ச நாள் கழிச்சு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட வேலை செஞ்ச 2 பேரும் வர்றாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி ஆடை போட்டிருக்காங்க, 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அப்போ ஆச்சரியமான ஒருத்தர், ஏன்னா அன்னைக்கு வேலையாட்கள் அடிமைகள் எல்லாம் ரொம்ப கேவலமாக பார்க்கக்கூடிய, மனிதனாகவே பார்க்காத ஒரு காலம் அந்த காலம். அப்போ ஒருத்தர் பார்த்து கேட்டாரா, என்ன அபூதரே 2 பேரும் ஒரே மாதிரி ஆடை போட்டிருக்கீங்க, வேலையாட்கள் என்றால் கொஞ்சம் குறைவாகத்தானே இருக்க வேண்டும், அடிமை என்றால் கொஞ்சம் குறைவாகத்தானே இருக்க வேண்டும், ஆனால் 2 பேரும் ஒரே மாதிரி ஆடை போட்டிருக்கீங்களே என்று ஒருவர் கேட்டபோது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லை இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க என்று இந்த நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறாங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு மனிதனுடைய உழைப்பு, ஒரு மனிதனுடைய அந்த சுய மரியாதையின் அடையாளமாக நாயகம் பேசினார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒரு மனிதன் தன் பிள்ளைக்காக உழைக்கிறான் என்றால் அதுவும் ஃபீ சபீலில், அல்லாஹ்வினுடைய பாதை என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் நல்லா ஒரு சஹாபி உற்சாகமாக வீரத்தோடு அங்கிட்ட இருந்து அலைஞ்சிட்டே இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னாடி ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப ஸ்பீடாக, ரொம்ப ஆரோக்கியமாக துருன்னு அங்கிட்ட இங்கிட்டு போய்கிட்டு இருந்தார். அப்போ பக்கத்தில் இந்த சஹாபாக்கள் சொன்னாங்களே, நாயகம் இவர் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார், இவர் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறார், வீரமாக இருக்கிறார், இவர் அல்லாஹ்வினுடைய பாதையில் யுத்தம் செய்தால் நன்றாக இருக்குமே, ஜிஹாது செய்தால் நன்றாக இருக்குமே என்று சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி இல்லைங்க, அல்லாஹ்வினுடைய பாதையில் சென்று யுத்தம் செய்வது மட்டும் அது அல்லாஹ்வினுடைய பாதை மட்டுமல்ல, ஃபீ சபீலில்லாஹ் மட்டுமில்லை, மாறாக அவர் ஒயின்கான ஹரஜ யஸ்ஆ அலா வலதிஹி ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் தன் பிள்ளைக்காக உழைக்க செல்வாரே ஆனால் அதுவும் அல்லாஹ்வினுடைய பாதைதான். ஒயின்கான ஹரஜ யஸ்ஆ அலா அபவைஹி ஷைഖைனி ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், ஒருவர் தன் வயதான பெற்றோர்களுக்காக, தன் பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர் வெளியேறினார், அவர் உழைக்க சென்றார், அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறார். ஒருவர் தன் குடும்பத்தின் பராமரிக்காக உழைக்க செல்கிறார், சம்பாதிக்க செய்கிறார், ஹலாலான வேலையை செய்ய செல்கிறார் என்றால் அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொண்டு வந்து வைத்தார்கள். யாரை? உழைக்கக்கூடிய மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து வச்சாங்க. இது சாதாரண வார்த்தை இல்லை, இறைவனுடைய பாதையில் கொண்டு வந்து உழைப்பாளிகளை வைத்த ஒரே ஒரு தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். எந்த அளவுக்கு சொன்னாங்க, ஒரு மனிதன் காலையில் சென்று உழைக்கிறான், மாலை வரை கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அவன் அந்த கஷ்டத்தோடு உடல் வலியோடு ஒருவன் மாலையை அடைகிறான் என்றால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அந்த மாலையை அடைகிறான், இரவை அடைகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நிலைமைகளிலும் உழைப்பாளர்களின் மாண்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த மே 1 உழைப்பாளர்களின் தினமாக அனுசரிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஒன்றில் மட்டும்தான் உழைப்பாளர்களை குறித்து பல நபர்கள் பேசுவார்கள், சமூக வலைதளங்களிலே ஸ்டேட்டஸ் வைப்பார்கள், அதை பற்றியெல்லாம் அவர்கள் பேசுவார்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி மறந்துடுவான், பின்னாடி மறந்துடுவான். இன்ற ஒரு நாள் மட்டும்தான் பேசுவான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலைகளிலும் உழைக்கக்கூடிய மக்களின் மாண்பை குறித்து பேசியிருக்கிறார்கள், அவர்களின் உரிமைகளை குறித்து பேசியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தரப்பட வேண்டிய கூலியை சரியாக தர வேண்டும் என்று நாயகம் பேசினார்கள். எந்த அளவுக்கு பேசினாங்க, ஆத்துல் அஜீர அஜ்ரஹு கப்ல அய்யஜிஃப இர்கா, உழைக்கக்கூடிய மனிதனுடைய வியர்வை உலர்வதற்கு முன்னால் அவனின் கூலியை கொடுத்து விடு என்று இந்த உலகத்தில் ஒரு தலைவர் பேசியிருக்கிறார் என்றால் அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். எவ்வளவு அழகான வார்த்தை, ஆத்துல் அஜீர அஜ்ரஹு கப்ல அய்யஜிஃப இர்குஹு, ஒரு மனிதன் வேலை செய்கிறான் என்றால், உழைக்கிறான் என்றால் அவனின் வியர்வை உலர்வதற்கு முன்னால் அதற்குண்டான கூலியை கொடுத்து விடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ் குர்ஆனிலே மென்மேலும்
அதிகமான விஷயங்களை நபிமார்களினுடைய வரலாறுகளை அவர்கள் எப்படியெல்லாம் ஹலாலான முறையில் இந்த உலகத்திற்கு எந்தெந்த மேம்பாடுகளை எல்லாம் சொல்லி தந்தார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவும் குர்ஆனின் மூலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு விஷயங்களை இந்த சமூகத்திற்கு கற்றுத்தந்திருக்கிறார். எனவே இந்த உழைப்பாளர்களின் தினமாகிய நாம் உழைப்பாளர்களின் மாண்பை நினைத்து பார்ப்பதோடு நாமும் ஒவ்வொரு இடத்திலே உழைப்பை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு இடத்திலே வேலைக்கு இருக்கலாம், அல்லது நாம் வேலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கலாம். எல்லா கட்டத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் உழைப்பின் வாசலை நமக்கு ஹலாலான முறையில் சொல்லி தந்தார்களோ, எப்படியெல்லாம் அவர்களுக்குரிய கடமையை செய்ய வேண்டிய பல்வேறு நல்ல விஷயங்களை நாயகம் சொல்லி தந்தார்களோ, அந்த அடிப்படையில் வாழ்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சிறக்க வைப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி சுன்னத்து.